வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம தொடர்ந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்க்க போறதுன்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்ன அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ தனி வட்டி நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்த்துருப்பீங்க. பர்சன்டேஜ் டாபிக்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல என்ன பிரைஸ் இருந்துச்சோ அது 100% வச்சிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசலாக நம்ம 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் பண்ண போகிறோம். கிளியரா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, 5000 அசல் 10% எத்தனை வருஷத்துக்கு? 5 ஆண்டுகளுக்கு. கிளியருங்களா? ஓகே. எப்பவுமே அசல் வந்து 100% வச்சுக்கோங்க. அசல் வந்து 100% எவ்வளவு? 5000 ரூபாய். சரிங்களா? இந்த சைடு பர்சன்டேஜும் இந்த பக்கம் அது தொகையும் இருக்கணும். கிளியரா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் கட்டுறாரு? 10% கட்டுறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%. கிளியருங்களா? எத்தனை வருடம் கட்டுறாரு? 5 வருடத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கட்டியிருப்பாரு? 50% கட்டியிருப்பாரு. கிளியருங்களா? ஓகே. அப்போ அந்த 50% தான் அது மொத்த வட்டி, அவரை கட்ட வேண்டிய வட்டி தொகை, தனி வட்டி. கிளியரா? அதாவது என்னன்னா, வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கிட்டோம்னா அவர் எத்தனை பர்சன்டேஜ் மொத்த வட்டி கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கிளியரா? ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் பர்சன்டேஜ், இந்த பக்கம் தொகையும் இருக்கணும். அதாவது 100 இங்க அசல், இங்க வட்டி பர்சன்டேஜ், இங்க வட்டி இருக்கணும். கிளியரா? வட்டி பர்சன்டேஜ் என்ன? 20% பெருக்கி இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ 10 5 50. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% 5000னா 50% எவ்வளவு? அதுல பாதி 2500 இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 100% 50% 50% எவ்வளவு தெரியாது? எக்ஸ். எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ் வச்சுக்கோங்க. கிளியரா? எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது அடிச்சுக்கோங்க. அடிக்கிறது எப்படி அடிக்கணும்னு சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா அடிச்சுக்கலாம். இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம், இது எதையும் அடிச்சுக்கலாம், இது அடிச்சுக்கலாம். ஆனால் கிராஸா அடிச்சிடக்கூடாது, கிராஸா பெருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ட்ரிக் இது இருந்துச்சுன்னா ஈஸியா ஃபார்முலாவே தேவையில்ல, ஷார்ட்கட்ல அடிச்சிடலாம். பாருங்க, இதுல ரெண்டு இல்லாம இதுல 2 0 இதுல 2 0 அடிச்சலாம். வேற எதாவது அடிக்க முடியாது. கிராஸ் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? கிராஸா பெருக்கணும். ஓகே. இப்போ இது ரெண்டு பேருனா 1 x எக்ஸ், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 2500. ஸோ தனி வட்டி பண்ணா நம்மளுக்கு 2500 கிடைக்கும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசோக் ரூபாய் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. ஸோ அதே மாதிரி தான். எப்படி? 100% அசல் எவ்வளவு? இங்க 10,000 ரூபாய். ஸோ 100% எவ்வளவு? 10,000 ரூபாய். சரிங்களா? ஓகே. இங்க 7% மல்டிபிள் பண்ண போடுவோம். 8% 5 ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு 8%, 5 வருஷத்துக்கு 8 40% வட்டி கட்டியிருப்பாரு. சரிங்களா? அப்ப 40% இங்க தனி வட்டி எவ்வளவுன்னு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். படிக்கலாமா? கிராஸ் மட்டும் தான் அடிக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஓகேவா? கிராஸ் மட்டும் அடிச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ பாருங்க, இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். வேற அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 x எக்ஸ் 40 × 100 எவ்வளவு? 4000 கிடைக்கும். ஸோ இப்போ வட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளவு? 4000 ரூபாய். ஆன்சர் சி. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன். பாருங்க, கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது என்னன்னா, 7% வட்டி விகிதத்துல எவ்வளவு சேமிக்கிறாரு? 3000 ரூபாய் சேமிக்கிறார். அப்போ ஒரு வருஷத்துல அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு அளவு 3000 ரூபாய் சேமிக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இந்த 3000ன்றது என்னன்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது. கிளியருங்களா? அசலும் வட்டியும் சேர்ந்தது. ஓகேங்களா? சரி சரி. 3000ன்றது என்னது? அசல். இப்போ 100% எவ்வளவுன்னா அசல் எவ்வளவு? 3000. சரிங்களா? கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் 3000 சேமிக்கிறார். சரிங்களா? 3000த்தை 7% வட்டி விகிதமா சேமிக்கிறார். சரிங்களா? ஓகே. இப்போ 100% எவ்வளவு? 3000. எத்தனை பர்சன்டேஜ் சேமிக்கிறாரு? 7% சேமிக்கிறார். ஒரு ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம்னா 1 × 7 7 தான். அப்போ 7%. ஸோ வட்டி எவ்வளவு தெரியாது, அது என்ன? அது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். படிக்காம இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல். வேற ஏதாவது முடியாது. அப்போ 1 × x எக்ஸ் 7 × 30 210. அப்போ வட்டி பார்த்தோன்னா 210 ரூபாய். அவனால தொகையையும் காண்க. தொகைனா அசலும் வட்டியும் சேர்த்து மொத்த தொகை. அப்போ அசல் ஒரு 3000 பிளஸ் 210. அப்போ 3210 ரூபாய். அதான் மொத்த தொகை. அப்போ 210 ரூபாய் வட்டி, 3210 ரூபாய் மொத்த தொகை. ஸோ ஆன்சர் ஏ இஸ் ரைட். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. இதை பார்த்தாலே சொல்லிடலாம்.
சரிங்களா 200 வரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அசல் எவ்வளவு 100%, 10% 2 வருஷம். ஓகேங்களா? அப்போ 100% எவ்வளவு 1000 ரூபாய். 10% 2 வருஷம். அப்போ 10 × 2 20% எவ்வளவு 3 ஆகுது எக்ஸ். கிளியருங்களா? ஓகே. அப்போ இதில் 2 0 அடிச்சுவேன், இதில் 2 0 அடிச்சுவேன். வேறு தெரியுமா முடியாது. அப்போ கிராஸ் அப்படிங்க 1 எக்ஸ் எக்ஸ் 2 × 10 200. ஸோ வட்டி பார்த்தோன்னா எவ்வளவு 200 ரூபாய். கிளியருங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஆண்டு ஒன்றுக்கு 6% வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ரூபாய் 7500க்கான தனி வட்டியை காண்க. சரி, எத்தனை பர்சன்டேஜ்? 6%. எத்தனை வருஷம்? 8 வருஷம். கிளியருங்களா? ஓகே. இப்போ அசல் எவ்வளவு 7500. அப்போ 100% எவ்வளவு 7500. சரிங்களா? ஓகே. 6 8 48. இப்போ 2 பெருக்கி இங்க போடணுமா? 48% எவ்வளவு தெரியாது எக்ஸ். இப்போ நான்லாம் இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல். வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ கிராஸை மல்டிபிள் பண்ணிடுவோம். 2 மல்டிபிள் பண்ணா எக்ஸ் 48 × 75. சரிங்களா? 75 48. 8 40 0 மீதி 4 7 8 56 56 60. சரி, அடுத்து 20 0 மீதி 2 7 28 28 2 30. சரிங்களா? ஓகே. இப்போ 0 0 6 3 எவ்வளோ கிடைக்குது? 3600 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தனி வட்டி பார்த்தோன்னா எவ்வளோ 3600 ரூபாய். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வருடம் வந்து முழுமையா இருந்தது. அதாவது 7 வருடம் 5 வருடம் அப்படி இருந்துச்சு. இப்போ இருக்கு மாதத்தையும் விட்டுறாங்க. 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஓகே. இப்போ இந்த 1 வருடம் 6 மாதத்தை எப்படி எழுதிக்கலாம்னா 1.5 வருடம் எழுதிக்கலாமா? 1.5 வருடம் அப்படி எழுதிக்கலாமா? ஓகே. இது என்ன எப்படி இருக்கலாம்? இதை வச்சு பெருக்கி மேலே பிடிக்கலாமா? இப்போ 1 2 2 1 3. அப்போ 3/2 வருடம். கிளியரா? ஓகே. இப்போ 100% எவ்வளவு? 100% எவ்வளவுனா அசல் எவ்வளவு 7500. இப்போ 7500 நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இயர் பர்சன்டேஜ் பிரிக்கப்படணும். இயர் பார்த்தோன்னா 8%, வருடம் பார்த்தோன்னா 3/2 வருடம். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன். 8 × 3/2. 1 2 4 2 8. அப்போ 4 3 12. அப்போ 12% அவர் வட்டி கட்டியிருப்பாரு. கிளியரா? இப்போ இங்க எவ்வளவு போடணும்? 12. வட்டி எவ்வளவு தெரியாது எக்ஸ். ஓகேவா? இப்போ இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல். வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. இப்போ கிராஸை மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 × எக்ஸ் எக்ஸ் 12 × 75 அளவு 900 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 900. சரியா? நெக்ஸ்ட் ஒன். இதுதான் பார்த்தோம். 1 வருடம் 6 மாதம் அதான பார்த்தோம். ஓகே. 1 வருடம் 6 மாதம் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, ஓகே. கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 68000க்கு ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டியை டேஸாக இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் முழுமையா இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? கலெக்ஷன்ல கொடுத்துருக்கு. வருடம் பார்த்தா மாதத்துல கொடுத்துருக்காங்க. கிளியரா? சரி, ஓகே. இது ரெண்டையும் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இதை வச்சு இங்க பெருக்கி மேல குடிக்கலாமா? இப்போ இதை வச்சு பெருக்கணும் எவ்வளவு? 48. 48% 50. 50 / 3 எத்தனை? 50 / 3%. 9 மாதம். 9 மாதம்ன்றது அதாவது மாதத்தை நீங்க வருடமா மாத்த போறீங்கன்னா மாதத்தை மொத்த மாதத்தால வகுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 9 மாதத்தை வருடமா மாத்த போறோம்னா அது 12ஆல வகுத்துக்குவோம். ஓகேனா? ஒரு வருடத்துக்கு 12 மாதம் படிக்கலாமா? பாருங்க. 3 9 4 12. அப்போ 9 மாதத்தை எப்படி எழுதலாம்? 3/4 எழுதிக்கலாம். சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம்? இதை இப்படி எழுதிக்கலாம். கிளியரா? ஓகே. இப்போ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 100% எவ்வளோனா எவ்வளோ? 68,000. 68,000. இங்க இயர் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். இயர் பார்த்தோன்னா 50. சரி, இயர் பார்த்தோன்னா சரி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 50 / 3 இன்ட்டு இயர் பார்த்தோன்னா 3/4. இது அடிக்கலாமா? 3 3 கேன்சல். இதுல 2 2 இருக்கும், இதுல 25 2 இருக்கும். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ண 25/2 கிடைக்குதா? அப்போ இங்க என்ன பண்ணணும்? 25 / 2. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ? சரியா வட்டி எவ்வளோன்னு தெரியாது. அது என்ன பண்ணிக்கலாம்? அது எஸ். கிளியருங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல். வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. முடியாது. அப்ப நான் கிராஸை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எக்ஸ், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 25 / 2 × 68. படிங்க. 1 2 3 2 4 2 8. வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ 25 × 34 எவ்வளோன்னு பாருங்க. சரி, 25 34 25 பாருங்க. 20க்கு 2 மீதி 2 15 17. என்ன 8 இங்க ஒரு 6. ஸோ 0 15க்கு 5 மீதி 1 8. 850 ரூபாய். இதுல ஒரு 0 இருக்கு. சரி, இங்க ஒரு 0 சேர்த்தா இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ இது ஒரு 0 சேர்த்தா 8500. ஸோ ஆன்சர் 8500. கிளியருங்களா? நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின் பாருங்க 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. சரிங்களா? ஓகே. 7500 8% தான். சரிங்களா? ஓகே. அப்போ 8% 1 வருடம் 6 மாதம். 1 வருடம் 6 மாதம் எப்படி எல்லாம் 1.5 வருடம். சரி 1.5 வருஷம்னா அது எப்படி இருக்கலாம்? இங்க வச்சு பெருக்கி மேல கூட்டிக்கலாமா? இப்போ 1 2 2 1 3 3/2. ஸோ வருடத்தின் பர்சன்டேஜ் பெருக்க போடணும். ஓகேனா 100% எவ்வளோனா நம்மளுக்கு 7500. 7500. இப்போ வருடத்தின் பர்சன்டேஜ் பெருக்க போகிறேன். 8 × 3/2. 1 2 4 2 8. இப்போ 4 3 12. ஸோ 12% எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ். இதில் 2 0 இதில் 2 0 அடிச்சலாம். வேற நம்மளாம் கிளாஸை மல்டிபிள் பண்ணலாமா? 1 × x x 12 × 25 எவ்வளவு 900. ஸோ ஆன்சர் 900. சரிங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இந்த விஷயம் பாருங்க. ரூபாய் 20000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கான தனி வட்டி. சரிங்களா? இப்போ 100% எவ்வளவு 20000. ஓகேங்களா? ஸோ 5% 3 மாதம். நான் தான் சொல்ல மாதங்கள் கொடுத்தா மொத்த மாதத்தால் வகுத்துங்க அப்படின்னு. அப்போ 3/12 வகுக்கலாமா? இப்போ 1 3 3 4 3 12. அப்போ வருடம் பார்த்தா 1/4. அப்போ இயரிங் பர்சன்டேஜ் பெருக்கி இந்த இடத்துல போடணும். கிளியர் தானே? அப்போ 5 × 1/4 அளவு 5/4. அப்போ இங்கே எவ்வளோ போடணும்? 5/4. இயரிங் பர்சன்டேஜ் பெருக்கிட்டேன். தனி வட்டி என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ் வச்சுக்க. இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 1 × x கிராஸ் வரைக்கும் 1 × x x 2 மல்டிபிள் பண்ணால் 5/4 × 200. இப்போ 1 நாங்க 4 5 நாங்க 20 0. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 5 × 50 அப்படின்னா 250. அப்போ தனி வட்டி பார்த்தோன்னா எவ்வளவு? 250. ஆன்சர் ஏ. ஓகேயா? நெக்ஸ்ட் இதை பாருங்க. 8000க்கு 7% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. 1 வருடம் 6 மாதம். ஓகேங்களா? ஸோ 1 வருடம் 6 மாதம்னா எப்படி? 1 வருடம் 1.5 வருஷம் வைக்கலாம். அதாவது 6/2 6/12 அடிச்சாக அரை 1/2. அப்போ 1 வருடம் இருக்கு 1/2. ஓகேண்ணா? இப்போ கலப்பு நம்ம இருக்கு பின்னத்துக்கு மாத்திக்கிறேன். 1 2 2 1 3 3/2. எத்தனை சதவீதம்? 7%. ஓகேண்ணா? ஓகே. இப்போ 100% எவ்வளவு? அசல் எவ்வளவு? 8000 ரூபாய். இங்கே நான் 8000 போட்டுருவேன். இங்கே தான் வரணும். இயரிங் பர்சன்டேஜ் இப்போ இருக்கணுமா? அப்போ 7 × 3 21 21/2. 21/2. சரிங்களா? அப்போ வட்டி என்னன்னு தெரியாது, என்ன பண்ணிக்கலாம்? அதான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்மளாம் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல். வேறு ஏதாவது கொடுப்போம்? முடியாது. இப்போ கிளாஸை மல்டிபிள் பண்ணிடுவோம். 2 மல்டிபிள் பண்ணால் எக்ஸ். 2 மல்டிபிள் பண்ணால் 21/2 × 80. 1 2 42 80. ஸோ 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 840 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அசல் பார்த்தோன்னா 840. 21 840 840. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். டேஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருடத்தில் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் மாதத்தில் கொடுத்தாங்க. இப்போ இருக்கு டேஸ்ல கொடுத்துருக்காங்க. 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வந்து தனி வட்டியை காண்க. ஓகேவா? ஓகே. நாட்கள்ல கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட்கள்ல கொடுத்தா அதை வருடமா மாத்திடணும். மாதத்துல கொடுத்தாலும் அதை வருடமா மாற்றணும். நாட்கள்ல கொடுத்தாலும் என்ன ஒன்று வருடமா மாத்திக்கணும். நான் மாதத்துல கொடுத்தா மொத்த மாதத்தால் வைங்க, நாட்கள்ல கொடுத்தா மொத்த நாட்கள்ல வைங்க. ஓகேங்களா? இப்போ 219 நாட்கள் கொடுத்தாங்க. இப்போ 219 ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள்? 219 365 நாள். கிளியருங்களா? ஓகே. இது கண்டிப்பா 73 வாய்ப்பாடுல வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுல 573 இருக்கும், இதுல 373 இருக்கும். அப்போ 3/5 இயர்ஸ். 219 எப்படி அடிக்கிறேன்? மொத்த நாட்கள் அதுக்கு மேல இப்போ கொடுத்த நாட்கள் 2 வகுத்தா நம்மளுக்கு இயரா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ 3/5 இயர்ஸ். சரி, ஓகே. இப்போ 100% எழுதுவது 6750. கிளியருங்களா? இங்க என்ன பண்ணணும்? இயரிங் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 10% இயர் வந்தா 3/5. இப்போ 10 × 3/5. இப்போ 5 5 10. அப்போ 2 3 6% அவர் வட்டி கட்டியிருப்பார். அப்போ 6% எவ்வளோ கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போ 6% எவ்வளோ தெரியாது? இயர். கிளியருங்களா? ஓகே. இப்போ நான் அடிக்கிறேன். இதில் ஒரு 0 அதில் ஒரு 0 அடிச்சலாம். இது 2 2 அடிச்சலாம். 2 5 இதில் 1 5 5 இதில் 1 5 5. சரி, 1 5 5 மீதி 1 3 5 15 மீதி 2 5 25. அடுத்து இது 2 அடிக்கலாமா? கிராஸாக தான் நம்ம அடிக்கூடாது. ஓகேண்ணா? 1 2 3 2 வேற அடிக்கணுமா? முடியாது. அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 × x x 3 × 135 405 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 405. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 10950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% வட்டி தனி வட்டி முறையில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க.
ஸோ 10,950 ரூபா நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நாட்கள் கொடுத்தா ஒண்ணு 365 அளவுக்குன்னு சொன்னா அப்போ 42 டிவைட் பை 365. சரிங்களா? எதுவுமே இதை காமன் அடிக்க முடியாது, அப்படியே அதை வச்சுக்கலாம். இப்போ 100% எவ்வளவு? 10,950. சரிதானே? டிவைட் பை இந்த இடத்துல ஈரம் பர்சன்டேஜ் பெருக்கணும். இப்போ 2 பெருக்கணும் 10 வச்சு பெருக்கணும். இப்போ இன்ட்டு 10 இப்போ அடிக்கிறேன். 2 5 10 இதுல 7 5 35 மீதி 1 3 5 15. இப்போ 2 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 84 டிவைட் பை 73 கிடைக்குமா? அப்போ இங்க 84 டிவைட் பை 73. சரியா? ஓகே. அப்போ இங்க எவ்வளவு தெரியாது, வட்டி எவ்வளவு தெரியாது, இது எக்ஸ். இப்போ நான் பண்ணலாம், இதுல ஒரு 0 இதுல 0 அடிச்சிருவேன். இதுல 2 5 இருக்கும், இதுல 2 5 10 ஓரஞ்சு 5 மீதி 4 9 5 15. இப்போ 2 84 அடிக்கலாம். சரிங்களா? ரெண்டையும் இதையும் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? 2 84 தான் அடிச்சாகணும். ஏன்னா 84 தான் மேல இருக்கு, நம்பர் 73 டிவைட்ல இருக்கு. ஓகேவா? கிராஸா வந்து அடிக்கக்கூடாது. இப்போ 2 84 ஓவர் 2 இதுல 2 4 சரி 4 2 8 2 4. அப்போ என்ன கிடைக்கும்? 42 பை 73. ஓகேவா? அப்போ இது 2 பேருக்குமா 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் இது 2 பார்த்தோன்னா 42 டிவைடட் பை 73 இன்ட்டு 219 இன்ட்டு 219. அப்போ ஒரு 73 73 3 73 219. சரிண்ணா? வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 2 மல்டிபிள் பண்ணிடலாமா? அப்போ 40 இன்ட்டு 30 120 + 6 126. ஸோ இதோட வட்டி பார்த்தா 126 ரூபா. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ராகுல் 7/6/2006 என்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 என்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு கேட்கிறாங்க. சரியா? ஓகே. இதுக்கு முன்னாடி வருடம் கொடுத்தாங்க, அப்புறம் மாதம் கொடுத்தாங்க, அப்புறம் நாட்கள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ டேட்ல கொடுத்தாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்படின்னா வாங்குற அன்னைக்கு வட்டி கிடையாது. எனக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம வட்டிக்கு வாங்குறோம்னா இன்னைக்கு வட்டி கிடையாது, நாளை என்னைக்கு கொடுக்க போறோமோ அன்னைக்கு வட்டி உண்டு. வாங்குற அன்னைக்கு வட்டி கிடையாது, கொடுக்குற அன்னைக்கு வட்டி உண்டு. அப்போ 7ஆம் தேதி வட்டி கிடையாது, இங்க 19ஆம் தேதி வட்டி உண்டு. கிளியருங்களா? ஓகே. ஓகே. 6வது மாதம் 6வது மாதம்ன்றதுனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் மாதம் 6வது மாதம். கிளியர் தானே? அப்போ ஜூன்ல எத்தனை நாள் அப்படிங்கும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன்ல வந்து பார்த்தோம்னா 30 நாள். 30 நாள்ல 7ஆம் தேதி வரைக்கும் வட்டி கிடையாது. சரிதானே? 7ஆம் தேதி வரைக்கும் வட்டி கிடையாதுன்னா 30ல 7 போச்சுன்னா 23 நாள் வட்டி கிடைப்பாரு. ஓகே. அடுத்து ஜூலை 31, அடுத்து ஆகஸ்ட் 30. சரிதானே? சரி 31 ஆகஸ்ட் 31 எத்தனை? 6 7 8. அடுத்து சரி ஆகஸ்ட் 31 6 7 8வது மாசம் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் வட்டி கட்டுறாரு. ஓகே. நம்ம 31 போடக்கூடாது, 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வட்டி. ஓகே. இப்போ நம்ம கூட்டிடுவோம். சரி அப்போ பாருங்க 10 13 3 மீதி 1 எவ்வளவு? 5 5 1 6 6 1 7. அப்ப 73 நாள் வருது. ஓகேங்களா? ஓகே. அப்போ நாட்கள் கொடுத்தா மொத்த நாட்களை வகுத்தா நமக்கு வருடமா மாறுன்னு சொன்னேன் நான். ஆமா தானே? அப்போ 365 வகுத்தோம். அப்போ 73 எழுதிமு 5 எழுதிமு 365. ஸோ அப்போ வருடம் பார்த்தா 1/5. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. கிளியருங்களா? 5%. ஓகே. இப்போ 100% வரும்னா அசல் எவ்வளவு? 4000 ரூபாய். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல இயர் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணோம். இப்போ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா சரி இயர் பார்த்தோம்னா 1/5, பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 5. அப்போ 2 மல்டிபிள் பண்ணா 1 × கேன்சல் ஆகும். அப்போ 1% ஆயிரும். அப்போ 1% எவ்வளவு தெரியாது, எக்ஸ் வச்சுக்குவோம். அப்போ 100% 4000னா 1% எவ்வளவு? 40 இருக்கும். கிளியரா? ஓகே. 1% எவ்வளவு? 40. அவங்க கேட்டது என்னன்னா கணக்கிடப்பட்டா அவர் செலுத்திய தொகை எவ்வளவு, அதாவது கடன் அடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு செலுத்தியிருப்பார். அப்போ அசல் ஒரு 4000, வட்டி ஒரு 40 ரூபாய். ஆக மொத்தம் அவரோட தொகை வந்து 4040 ரூபாய் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6.1/4% வட்டி விகிதத்தில் வட்டிப்படி கிடைக்கும் தனி வட்டியை காண்க. இப்போ வருடம் கொடுத்தா என்ன, மாதம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 12ஆல வகுக்கணும். ஓகேனா? அப்போ 9/12 3 9 4 12. அப்போ 3/4. ஓகேங்களா? ஓகே. இப்போ 100% எவ்வளவு? 16,800. கிளியரா? ஓகே. இப்போ அது கலப்பு பின்னம் இருக்கு, பின்னமா மாத்தி ஆக்கணும். பின்னமா மாத்தினா இதை வச்சு பெருக்கி மேல கூட்டிக்கணுமா? அப்போ 6 24 24 1 25 25/4. கிளியருங்களா? ஓகே. அப்போ நல்லா பாருங்க, வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி இங்க போடணும். ஆமா தானே? ஸோ வருடம் பார்த்தா 3/4. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தா 25/4 25/4. ரெண்டு பேருக்கு 75 / 16 வருமா? அப்போ இங்க எவ்வளவு போடணும்? 75 / 16. இங்க வட்டி எவ்வளவு தெரியாது, இதெல்லாம் நினைக்கிறேன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
சரியா? ஓகே, இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுவோம். இப்போ 1 × எக்ஸு எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். 75/16 × 168. இப்போ இது ரெண்டு 4ஆல் அடிக்காம 4 × 16 4 × 16 2 4 8. சரி, இங்கே 4 இருக்கும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிக்கலாம். 2 2 4 ஓர் 2 2 4 ஓர் 2. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 75 × 21 எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா? 75 × 21 எவ்வளவு? 1 7. சரி, 5 7 10க்கு 0 மீதி 1 14 15. அப்போ 1575 கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ 1575 டிவைட் பை இந்த 2 இருக்கு, அதனால நினைக்கிறேன் 2 நான் போடுறேன். இப்போ 2 2ஆல் அடிக்கலாம். பாருங்க, ஓர் 2 7 2 14 மீதி 1 7 2 14. சரி, 8 2 16. சரி, 8 2 16 மீதி எவ்வளவு? 1 7 2 14 மீதி எவ்வளவுக்கு? 1 1 2ஆல் வகுக்கப்படாது. ஆமா தானே? அப்போ நம்ம புள்ளி வச்சு இதில் 0 சேர்த்துக்கலாமா? I 2 10. அப்போ 287 ரூபா 50 பைசா அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சதே போதும். நீங்கள் கரெக்டாக மட்டும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 3 பைசா வட்டி வீதம் வட்டிப்படி வட்டி தனி வட்டியானது அப்படின்றாங்க. சரிங்களா? ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு 4 மாதத்துக்கு சொல்றாங்க. மாத அளவு 3 பைசா வட்டி அப்படின்னா தனி வட்டி என்ன? 4 மாசத்துக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ மாதத்திலே கொடுக்குறாங்க, அதனால நம்ம மாதத்துல வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, வருடம் கொடுத்தா தனி வட்டியை 3 பைசா வட்டி வீதம் எவ்வளவு? மாதம் சொல்லிருக்காங்க. மாதம் 3 பைசா வட்டி வீதம். வருடம் கொடுத்தா தான் நம்ம பர்சன்டேஜ் தான் மாத்தி ஆகணும். ஓகேவா? அதாவது பார்த்தோம்னா வருடத்திற்கு 5% வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்தா தான் இது வருடம்னா அப்படின்னா இதையும் வருடத்துக்கு மாத்தி ஆகணும். இப்போ இது மாதத்துல இருந்தாலும் இதையும் மாதமாவே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருடமா மாத்தணும் அவசியமே இல்லை. சரியா? ஓகே, இப்போ 100% எவ்வளவு? 10 ரூபாய். 3 பைசா வட்டினா 3% வட்டின்னு அர்த்தம். ஓகேனா? 4 மாதம், இது மாதத்துல இருக்கு, இது மாதத்துக்கு அப்படியே வச்சுக்கேன். அப்போ 4ன்னு வச்சுக்கேன். அப்போ 4 3 12 2 பெருக்கி இங்க போட்டேன். சரி, அப்போ 12% எவ்வளவு தெரியாது? எக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 0 0 அடிச்சலாமா? வேற ஏதாவது இருக்கணும்? முடியாது. அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணா 1 × x, இது 2 மல்டிபிள் பண்ணா 10x, இது 2 மல்டிபிள் பண்ணா 12. அப்போ x = என்ன? 12 / 10. இது எப்படி அதெல்லாம் 1.2 0 0 எதுனா போடலாம். அப்போ 1.20. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டிற்கு 5% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு. பாருங்க, ஆண்டிற்கு 5% வட்டி வீதம். போன சொன்ன மாதம் கொடுத்தாங்க, இங்கிட்டு மாதம் கொடுத்தாங்க. அப்போ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ ஆண்டு இதில் ஆண்டு கொடுத்தாங்க, அப்படியே வச்சுக்கலாம் ஆண்டுக்கு. இப்போ 100% எவ்வளவு? அசலின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 100% அசல் எவ்வளவு தெரியாதுன்னா நீங்க அதையும் எக்ஸ்னு வச்சுக்கலாம். கிளியருங்களா? ஓகே, இந்த இடத்துல 20% இருக்கு. அப்போ 5% 5 வருடம் 5 5 25. இந்த இடத்துல தனி வட்டி போடணும். ஓகேல? இங்க தனி வட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. தனி வட்டி எவ்வளவு? 5 ரூபாய். எது கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ்ட்ரா போட போறோம், அவ்வளவுதான். ஓகேனா? அப்போ 5 ரூபாய். அப்போ பாருங்க, இது 2 அடிச்சுக்கலாமா? கிராஸா தான் அடிக்கூடாது. ஓகேனா? கிராஸா மட்டும் தான் அடிக்கூடாது. ஓகே, ஓரஞ்சு 5 ஐயஞ்சு 25. இப்போ இது 2 அடிச்சுக்கலாம். ஓரஞ்சு 5 25 100. வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. இப்போ கிராஸை பெருக்கிடுவோம். 1 × x x 1 × 20 20. ஸோ இப்போ இதோட அசல் பார்த்தோன்னா எவ்வளவு? 20 ரூபாய். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க, நியூ புக்லேயும் இருக்கு. ஓகே, சார் பாருங்க, எந்த அசலானது x தனி வட்டி விதிக்கு x வருடங்களுக்கு ரூபாய் x என்ற தனி வட்டியை தரும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏதோ ஒரு அசல் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றேன்? அசல் வந்து 100% ஏதோ ஒரு அசல், அது ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே எக்ஸ்ன்றதெல்லாம் என்ன பண்றேன்? இதை டிஃபரெண்ட் கண்ட்ரோல நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஏறி % மல்டிபிள் பண்ணுமா? x% x வரணும். அப்போ x × x x². அப்போ இங்க என்ன பண்ணணும்? x². இங்க தனி வட்டியா? தனி வட்டி என்ன கொடுத்துறாங்க? x என்ற தனி வட்டியை தரும். அப்போ x தனி வட்டி. இப்போ நான் எது அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். பாருங்க, இங்க x x² ஓர் x x, இதுல x² ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 1ன்னு வந்துடும். சரி, நான் வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்போ கிராஸை மல்டிபிள் பண்ணா இது 2 மல்டிபிள் பண்ணா ax. ஏன்றதுனா அது அசல், இதுதானே அது அசல். அசல் தான் கேட்காங்க. ஓகேனா? இது 2 மல்டிபிள் பண்ணா 100. நமக்கு ஏ தான் தேவை. அப்போ 100 டிவைட் பை இந்த எக்ஸ் வச்சுனா டிவைட் பை எக்ஸ். இப்போ 100 டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்.
So answer B is correct. Okay. இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி வீதம் 2% 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. அதாவது 2%த்துக்கும் 2% 3 ஆண்டுகள். சரியா, எவ்வளவு தனி வட்டி 300. அப்ப அசல் என்னன்னு கேக்குறாங்க. கிளியரா? அப்போ 100% அசல். அது எவ்வளவு தெரியாது, எக்ஸ் வச்சுக்குவோம். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 2 3 6. இங்க வட்டி எவ்வளவு வட்டி 300 ரூபாய். அப்போ 6% எடுத்து 300 ரூபாய். இப்போ அடிக்கிறா கிராஸ் அடிச்சிடக்கூடாது. ஓகேண்ணா, நம்ம ஸ்ட்ரெயிட் அடிச்சிடுவோம். ஓவர் 6 IR 30. இங்க 0 0 போட்டுருவேன். வேற ஏதாவது அடிக்க முடியும் முடியாது. அப்போ கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 × x x 50 × 100 5000. ஸோ அப்போ அசல் பார்த்தோன்னா அவ்வளவு 5000 ரூபாய். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 235.20. மேலும் வட்டி வீதம் 14 எனில் அத்தொகையின் மதிப்பு என்ன அப்படிங்கிறான். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொகை ஒரு அசல் வந்து 3 வருஷத்துல எவ்வளவு கிடைக்குது வட்டி? 235 ரூபா 20 பைசா கிடைக்குது. எத்தனை பர்சன்டேஜ்ல? 14%. அப்படின்னா அந்த தொகை என்ன? ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளாம் 100% எவ்வளோன்னு தெரியாது, அந்த தொகை எவ்வளோ தெரியாது. என்ன பண்ணிக்கிறாங்க, அது எக்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இயர் பர்சன்டேஜ் பெருக்கணும். அப்போ இது 2 பெருக்கணும் அளவு 3 40, அது ஒரு 12 52 52 3 × 14 அளவு 52. ஸோ இங்க வட்டி அளவு 235 ரூபா 20 பைசா. ஓகேங்களா? ஓகே. சரி, 30 42 வரும். சாரி, 30 அது ஒரு 12 42. ஓகே. இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். இப்போ இது 2 2 அடிக்கலாம். இதுல 52 இருக்கும், இதுல 21 2 இருக்கும். இப்போ இது 2 அடிக்கலாம்னு பார்ப்போம். ஓகேவா? இது முழு நம்பரை வச்சுக்கிறோம். வர ஆன்சர் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். சரி, முழு நம்பரை வச்சுட்டு அப்புறமேலுக்கு ஒரு 2 டிஜிட் லே பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். சரியா? ஓகே. பாருங்க, ஒரு 21 21, இதுல ஒரு 21 21, மீதி அளவு 2. இதுல எத்தனை 21 இருக்கும்? ஒரு 21 தான் இருக்கும். மீதி அளவு 4. இதுல 2 21 இருக்கும், இதுல 0. அப்போ 2 டிஜிட் பாயிண்ட் வச்சு அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. சரிதானே? ஓகேவா? ஸோ அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணா 1 11 20, இது 50ஆல பெருக்கணும். கிளியர் தானே? வர ஆன்சர் வந்து 2 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கிறப்போ. கிளியரா? ஓகே. இப்போ 0 எல்லாமே 0 ஆயிடும். இது வந்து பார்த்தோன்னா 0 10க்கு 0, மீதி 1 ஓரஞ்சு 5 1 6 ஓரஞ்சு. இல்லைன்னா இன்னொரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, இதை 2ஆல பெருக்கி இதை முழு நம்பரை வச்சுட்டு 1120 இதை முழு நம்பரை வச்சு 50 2ஆல வகுத்துறான்னு தான். அப்படியும் பண்ணலாம் ஷார்ட்டா 50ஆல பெருக்கிறதுக்காக. கிளியரா? இப்படிதான் உங்களுக்கு. இப்போ 2ஆல அடிச்சா போதும். ஓரம் 2 I2 10, மீதி 1 6 12 0 560 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா எவ்வளவு? 560. 50ஆல பெருக்கிறதுக்கு அதை முழு நம்பர் ஆகிட்டு 2ஆல வகுத்தாலே போதும். சரியா? ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனிவட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்றாங்க. சரியா? என்னன்னா, ஒரு வங்கி வைப்பு தொகைக்கு 6% வட்டி கொடுக்குறாங்க. ஒரு வருடத்திற்கு வட்டி அளவு 45 ரூபாய் கிடைக்க எவ்வளவு நம்ம வைப்பு தொகையா இருக்கணும், அதாவது எவ்வளவு அசலா வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அப்போ அசல் எவ்வளவு தெரியாது. 100% எக்ஸ். எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துறாங்க? 6%. ஒரு வருடத்துக்கு. ஓகேனா, ஒரு வருஷத்துக்கு வட்டி கிடைக்குது 45 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்போ வருடம் 1 % 6. அப்போ 2 மல்டிபிள் பண்ணா 6. வட்டி அளவு 45 ரூபாய். அப்போ 45 வட்டி. கிளியர்களா? அசல் எவ்வளவு தெரியாது. வைப்பு தொகை தான் நம்ம அசல் தான் நான் வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ 3 அடிக்கலாமா? 2 3 அடிக்கலாம். பாருங்க, 2 3 6. இதுதான் 15 3 45. கிளியரா? இப்போ இது 2 அடிக்கலாமா? 1 2 52 100. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் கிராஸா மல்டிபிள் பண்ணோம். 1 × x x. இது 2 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 750 கிடைக்குமா? சரியா? 15 15 × 705 75, அதில் 0 என்ன டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆண்டுக்கு 12% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகையை காண்க அப்படின்றாங்க. ஸோ 12% வட்டி வீதம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது? 6000 ரூபாய். அப்போ அந்த வட்டி தொகை, அதாவது அசல் தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ 100% அசல் எவ்வளவு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்குவேன். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணணும்.
பர்சன்டேஜ் பார்த்தோம் 12%. எத்தனை வருஷம்? ஓராண்டு. 1 × 12 12. இங்க வட்டி போடணும். வட்டி எவ்வளவு? 6000. சரிங்களா? இப்ப நான் அடிக்கிறான் அடிச்சுக்கலாம். பாருங்க, அது 6 அடிக்கிறேன். இதுல 2 6 இருக்கும், இதுல ஓர் 1000 கிடைக்கும். அடுத்து ஓரன் 2 I2 10, இது 500 வந்துடும். சரிதானே? ஓகே, வேற ஏதாவது அடிக்கணுமே முடியாது. அப்ப கிராஸை மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 × x 500 × 100. ஸோ எவ்வளோ கிடைக்கும்? 50000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் அசல் வந்து பார்த்தோன்னா நமக்கு 50000. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகையை காண்க. ஸோ தொகையை தான் கேட்குறாங்க. ஸோ 100% எவ்வளோ தெரியாதானா அப்படிங்கிறாங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். இங்கே 0% பிரிக்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தா 14. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போ 3 × 14 42. 42ன்றது எவ்வளவு? வட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 210 ரூபா வட்டி. சரிங்களா? இப்போ அடிக்கலாமா? பாருங்க, இதுல 10 21 இருக்குமா? 10 21 இருக்கும். இதுல எத்தனை 21? 2 21 இருக்கும். இப்போ 2 10 அடிக்கலாம். ஓரன் 2 I2 10. வேற எதாவது அடிக்க முடியாது. அப்படின்னா நான் கிராஸா மட்டும் பண்ணிடலாம். 1 × x x 5 × 100 எவ்வளவு? 500. ஸோ ஆன்சர் பார்த்தா நமக்கு எவ்வளவு? 500 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். இந்த விஷயம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகே, போன சமயம் என்ன கொடுத்தாங்கன்னா வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டிருந்தாங்க. கிளியர் தானே? வட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி சமூகம் பார்த்தோம்னா அசல் கொடுத்துட்டு வட்டி கேட்டிருந்தாங்க, அப்புறம் வட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க. இதுல என்ன கொடுத்தாங்கன்னா மொத்த தொகையை கொடுத்துருவாங்க. கிளியருங்களா? மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்குறாங்க. கிளியர் தானே? அதான் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது. ஒரு தொகை இன்னொரு தொகை ஆகுது அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்த்து தான் அந்த தொகையா மாறும். அப்போ 6372ன்றது என்னன்னா அசல் பிளஸ் வட்டி. என்னது? மொத்த தொகை. கிளியருங்களா? ஓகே, இப்போ 100% அசல் எவ்வளவு தேவைன்னா அது எக்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணணும். முதல்ல 6 3 18. இங்க வட்டி போடணும். வட்டி கொடுத்துருக்காங்களா? இல்ல. என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க. அப்பனா எப்பவுமே இந்த இடத்துல வட்டி தான் போடணும். ஆனா இந்த இடத்துல வட்டி கொடுக்கலாம் போது நம்ம மொத்த தொகையை போட்டுக்கலாம். மொத்த தொகை 6372. அப்போ இந்த பக்கம் வட்டி இருந்தா இங்க வட்டி பர்சன்டேஜ் போடுவோம். அப்ப இங்க மொத்த தொகை இருந்தா இங்க மொத்த தொகை பர்சன்டேஜ் போடுவோம். கிளியரா? ஓகே, அப்ப அசல் வந்து 100%, வட்டி எவ்வளவு? 18%. ரெண்டும் சேர்ந்து தானே மொத்த தொகை. இப்போ 2 சேர்த்தா 118%. அப்போ 6372 எத்தனை பர்சன்டேஜ்? 118%. சரிங்களா? இப்போ நான் அடிக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிச்சுக்கலாம். அடிக்கலாம்னா பாருங்க, இதுல ஒரு 2 அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ 2 அடிச்சுனா I2 10. சரி, I2 10 மீதி 1 9 2 18. இங்க 3 2 6 ஓரன் 2 மீதி 1 8 2 16 மீதி 1 6 2 12. வேற இங்க 9 முடிஞ்சிருக்கு, இங்க 6 முடிஞ்சிருக்கு. 9 எதால 6 பெருக்குனா 6 முடியும். 9 4 36. ஓகேனா 9 4 பெருக்குனா 6 முடியும். அப்போ கண்டிப்பா இதுல 4 14 24 34 44 54 இந்த நம்பர்ல தான் முடியும். சரி, அது என்ன நீங்க பே பண்ணுங்க. 1 59 59 5 59 சரி 54 59 3816 வரும். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கிராஸ் படிக்கிறோம். 1 × x x 100 × 54 5400. சோ அசல் பார்த்தா 5400 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடல் தான் இங்க கொடுக்குறாங்க. பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10080 ஆகிறது. அப்படின்னா 10080 ஆகிறதுன்னு என்னது? இது மொத்த தொகை. மொத்த தொகையோட பர்சன்டேஜ் என்ன? 100% அசல் பிளஸ் வட்டி. கிளியர் தானே? ஓகே, இப்போ 100% எவ்வளவு தெரியாது? எக்ஸ் வச்சுக்கிறேன். இங்க எடுத்துன்னு வச்சுக்கேன். 100% எவ்வளவு தெரியாது? அதே எக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணோம். அப்ப 8 × 5 40. இங்க வட்டி போடணும். வட்டி கொடுக்கல. அப்ப நான் மொத்த தொகை போட்டுக்கிறேன். எவ்வளவு? 10080. அப்ப இங்க மொத்த தொகை போட்டா இங்க மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும். அசல ஒரு 100%, வட்டி ஒரு 40%, ரெண்டு சேர்ந்தது மொத்த தொகை பர்சன்டேஜ். அப்ப 110 140%. கிளியரா? சரி, ஓகே. இப்போ நான் இதுல 0 0 அடிச்சிடலாம். அடிச்சலாமா? இப்போ 2 2ஆல் அடிக்கிறேன். இப்போ 7 2 14. இதுல 52 100 4 2 8. மறுபடியும் இதை 7ஆல் அடிக்கலாம். 7 அடிச்சுனா 1 7 7 49 மீதி 1 7 14. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x 72 × 100 7200.
ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 7200 ஆப்ஷன் பி ஏ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அதே மாடல் தான் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 ஆகிறது எனில் அசல் என்ன? ஸோ ஆகிறதுன்னு என்ன அர்த்தம்? மொத்த தொகை. மொத்த தொகைன்றது அசல் பிளஸ் வட்டி. ஓகேனா? அப்போ 100% அசல் எவ்வளவு தெரியாது, எக்ஸ் வச்சுக்குவேன். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணுவேன். இப்போ 2 மல்டிபிள் பண்ண எவ்வளவு? 9654. இங்க வட்டி போடணும். வட்டி இருக்கான்னு பார்த்தா இல்ல, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை எவ்வளவு? 16,940. 16,940. அப்போ மொத்த தொகைனா இங்க மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும். வட்டி ஒரு 54%. அப்போ 100% ஒரு அசல், ரெண்டையும் சேர்ந்தது மொத்த தொகை 354%. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இதை எதால அடிக்கலாம்? 11 அடிக்கலாமா? 5 11 அடிக்கலாம். ஓகேனா? ஸோ 11 அடிக்கிறேன் பாருங்க. 1 11 11, மீதி 4 4 11 44. சரிங்களா? ஓகேண்ணா? 1 11 11, மீதி 4 4 11 44. இப்போ இதில் ஒரு 11 அடிக்கிறேன். 1 11 11, மீதி 5 5 11 55, மீதி 4 4 11 44. இது 0. இப்போ 2 7 அடிக்கலாம். ஈரேல் 14, ஈரேல் 14, மீதி 1 ஈரேல் 14. இது 0. 2 2 அடிக்கலாம். ஓரன் 2 11 2 20. இப்போ இது 0. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன கிராஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 1 × x x 110 × 100 எவ்வளவு? 11000. அப்போ அசல் 14 அளவு 11000. ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் என்னன்னா, அசலை வந்து நம்ம 100% வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அப்போ அசல் தான் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஓகே, 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 20,160 மாறுகிறது அப்படின்னா, ஆக மாறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசல் பிளஸ் வட்டின்னு அர்த்தம். அசல் பிளஸ் வட்டி. அப்போ இது என்னது? மொத்த தொகை. கிளியருங்களா? அப்போ 20,110 என்னது? மொத்த தொகை. கிளியரா? ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே 100% அசல் வச்சுக்கணும். அப்போ 100% எவ்வளவு? அசல். ஓகேவா? அசல் வந்து 100%. அது எவ்வளோன்னு தெரியாது, என்ன பண்ணிக்கலாம்? அது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். எது தெரியாதோ அந்த இடத்துல எக்ஸ் வச்சுக்கோம். எப்பவுமே இந்த இடத்துல 100, இந்த இடத்துல அசல். இங்க வட்டி பர்சன்டேஜ், இங்க வட்டி. கிளியரா? ஓகே, இந்த இடத்துல ஈரம் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணி போடணும். கிளியரா? ஓகே, ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னா 8%, 5 வருஷத்துக்கு. இப்போ 1 வருஷத்துக்கு 8%னா 5 வருஷத்துக்கு 5 40%. இங்க வட்டி போடணும். வட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. வட்டி கொடுக்கல. ஓகே, ஏன்னா வட்டி கொடுக்கலன்னா என்ன கொடுக்குறாங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? அப்போ மொத்த தொகை போட்டுருங்க 20,160. அப்போ இங்க வட்டி கொடுத்தா இங்க வட்டி பர்சன்டேஜ் போடுவோம். இங்க மொத்த தொகை கொடுத்தா இங்க மொத்த தொகை பர்சன்டேஜ் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ அசல் ஒரு 100%, வட்டி ஒரு 40%, ரெண்டும் போட்டு தான் மொத்த தொகை. அப்போ 140%. கிளியர்களா? அப்போ 2160 இருந்தது. சரி, 20,160 எத்தனை? 140%. கிளியரா? ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்றதை கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, காசை மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த கேன்சல் பண்ணிக்கலாம், இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ இதில் 0 இதில் 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம். இது 2 2 அடிக்கலாம். 7 2 14. இது 2 அடிச்சுனா 10 2 20. ஓகேங்களா? இது சரி 100 2 200, மீதி 1 8 2 16. அடுத்து இது 7 அடிக்கலாமா செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, 1 7 1 7, மீதி எவ்வளோ? 3. 4 28. சரிதானே? 4 28, மீதி எவ்வளோ? 2. 4 28. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 1. ஓகேனா? கிராஸை மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 1 × x x 144 × 100 எவ்வளோ கிடைக்கும்? 14,440 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, 14,400 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, 144 × 100 14,400. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஒருவர் 10,000 ஆண்டிற்கு 9% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? இல்லை, எவ்வளவு அசல் கொடுத்துறாங்க? எவ்வளவு? 10,000. அப்போ 100% அசல் கொடுத்துறாங்க. எவ்வளவு? 10,000 போட்டுக்கலாம். கிளியருங்களா? ஓகேவா? அசல் எது கொடுத்துறாலும் அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 9% 3 வருஷம். அப்போ 9 × 3 27. சார், போன தடவை இந்த இடத்துல 100 போட்டுருந்தோமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அசலும் மொத்த தொகை கொடுத்தா தான் நம்ம 100 + 27 127% போடுவோம். இங்க மொத்த தொகை கொடுக்கல, முன்னாடி கொடுக்குறாங்க. வட்டி என்னன்னு கேட்டுறாங்க. ஓகேங்களா? தனி மொத்த தொகை கேட்டுறாங்க. அப்போ வட்டியை கண்டுபிடிப்போம். வட்டி எவ்வளோ தெரியுது? எக்ஸ் வச்சுக்குவோம். இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸை மல்டிபிள் பண்ணுறேன். 2 மல்டிபிள் பண்ணால் எக்ஸ், 2 மல்டிபிள் பண்ணால் 2700 கிடைக்கும். அவங்க கேட்டதுனால மொத்த தொகை. கிளியருங்களா? அப்போ அசல் ஒரு 10,000, அசல் ஒரு 10,000, வட்டி ஒரு 2700, 2 கூட்டினாலும் 12,700.
ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சி அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதம் ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கின்றார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகையை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? மொத்த தொகை. ஓகே. இப்போ அசல் கொடுத்தாங்க. அசல் 100% 5000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எத்தனை பர்சன்டேஜ்? 11%. அப்போ 2 × 11 22. அப்போ 22% எவ்வளோன்னு தெரியாது. வட்டி எவ்வளோ தெரியாது. எக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? வேற கிராஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ இது 2 மல்டிபிள் பண்ணால் 1 × எக்ஸ் எக்ஸு. இது 2 மல்டிபிள் பண்ணால் பாருங்க, இது 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 1100 கிடைக்கும். சரி, 22 × 50. கிளியர் தானே? 1100. சரியா? ஓகே. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அசல் அவங்க கேட்டதானே மொத்த தொகை. அசல் வந்து ஒரு 5000. ஓகேண்ணா? அசல் ஒரு 5000, வட்டி ஒரு 1100. அப்போ 5000 + 1100 நம்மளுக்கு என்ன? 6100 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் 20 ஆண்டிற்கு 20% வட்டி வீதம் அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? சரிங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 9 லட்சம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனால் பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா 10 வருஷத்துக்கு பிறகு 9 லட்ச ரூபா கிடைக்கும்? அதாவது அசல் வட்டி சேர்ந்து 9 லட்ச ரூபா கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ என்னன்னா அவங்க கேட்டதுன்னா அசல் என்னன்னு கேட்டாங்க. அப்போ 100% எவ்வளோ தெரியாது? எக்ஸ். எது தெரியாது? அது எக்ஸ். ஓகே என்ன? ஓகே. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை வருஷம்? 10 வருடம். எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு? 200%. 200% எவ்வளவு? வட்டி. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. ஆனால் மொத்த தொகை கொடுத்துருங்க. எவ்வளவு? 9 லட்ச ரூபாய். ஓகேண்ணா? 9 லட்ச ரூபாய். 9 லட்ச ரூபாய். ஓகேவா? ஓகே. வட்டி கொடுத்து நான் 200%. இங்கே 9 லட்சத்துக்கு வட்டி கொடுத்தா வட்டியை போட்டுக்கலாம். இங்கே மொத்த தொகை கொடுத்தர இந்த பக்கம் மொத்த தொகை போட்டால் இந்த பக்கம் நான் மொத்த தொகை பர்சன்டேஜ் போடுவேன். கிளியரா? இப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் போயிருக்கலாம். எனக்கு வட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ மொத்த தொகை பர்சன்டேஜ் கிடைக்காது. அப்போ அசல் ஒரு 100%. வட்டி எவ்வளவு? 10 × 20 100 200. இது ஒரு வட்டி ஒரு 200%. அப்போ மொத்தம் சேர்ந்து எவ்வளவு? 300% ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 200 போடாம எவ்வளவு போடணும்? 300 போடணும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேண்ணா? ஏன்னா 10 × 20 200% வட்டி, அசல் ஒரு 100%, மொத்தம் சேர்ந்தது 300%. ஸோ மொத்த பர்சன்டேஜ் மொத்த தொகையோட பர்சன்டேஜ் 300, மொத்த தொகை 9 லட்சம். இப்போ நம்ம அடிக்கலாம் அடிச்சிடலாம். கிராஸ் அமௌண்ட் அடிக்கலாம். இப்போ 2 0 2 0 அடிச்சுக்கலாம். 199 199 0 0 0. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. சரிதானே? வேற ஏதாவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சரிதானே? ஓகே. அப்புறம் அவனா கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். சரிண்ணா? ஓகே. 1 3 3 9. ஓகேண்ணா? அப்போ கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். கிராஸா மல்டிபிள் பண்ணா 1 × எக்ஸ் எக்ஸ் 100 × 3000 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 30 லட்சம். 3 லட்சம் கிடைக்குமா? ஸோ அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? சரிங்களா? ஓகே. என்னன்னா முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக 10,000 மாசம் அவருக்கு 10,000 வட்டி வரணும்ன்றார். ஓகேவா? வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் முதலீடு செய்யப்பட வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு மாசத்துக்கு 10,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வருமா? அப்போ 1,20,000 அவருக்கு வட்டி வரும். கிளியரா? மாசம் 10,000 மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1,20,000 அவருக்கு வட்டி வரணும். அப்போ தனி வட்டி எவ்வளவு கிடைக்குது? 1,20,000 ரூபாய். இப்போ 100% எவ்வளவு தெரியாது, அசல் தான் கேட்காங்க. முதலீடு செய்யப்பட வேண்டிய தொகை அது எவ்வளவு தெரியாது? எக்ஸ். இந்த இடத்துல 7% மல்டிபிள் பண்ணணுமா? இப்போ ஒரு வருஷத்துக்கு எடுவோம். 8%. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குது? 12,000. 1,20,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 × 8 8. இந்த இடத்துல என்ன அசலையும் பர்சன்டேஜ் சரி பர்சன்டேஜ் ஏறி மல்டிபிள் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? 8% ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். 1 × 8 8. இந்த ஒரு வருஷம் வட்டி எவ்வளவு? 12,000 ரூபாய். சரி, 1,20,000 ரூபாய். சரிங்களா? இப்போ நம்ம அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். பாருங்க, 4 அடிக்கலாம். 2 நாள் இருக்கும். இதுல 3 4 12 2 0 2 0. அடுத்து 2 அடிக்கலாம். ஓரம் 2 15 இருக்கும். இதுல அடுத்து 3 0 இருக்கும். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம கிளாஸை மல்டிபிள் பண்ணிடலாம். சரி, கிளாஸை மல்டிபிள் பண்ணா 1 × x
எக்ஸ் இரண்டு மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 15 லட்சம் கிடைக்குமா கிளியருங்களா ரெண்டு மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 15 லட்சம் ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி விகிதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 11,000 அவர் பெறுவார் இதுக்கு முன்னாடி அசல் கேட்டிருந்தாங்க வட்டி கேட்டிருந்தாங்க இப்போ அப்படி ஒரு வருடம் கேட்டிருக்காங்க கிளியரா ஓகேவா ஓகே எப்பயும் போல நம்ம பண்ணுவோம் இப்போ 100% என்ன 100% அசல் எவ்வளவு 10,000 ஸோ அப்போ 100% 10,000 கிளியருங்களா ஓகே இந்த இடத்துல இயரிங் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும் ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 5% வருடம் கேட்டிருக்காங்க எத்தனை வருடம் தெரியாது அப்போ வருடத்தை வேணா நான் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல இயரிங் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவா அப்போ 5 × x 5x இங்க வட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 11,000 பெறுவார் அப்போ 11,000 எவ்வளவு மொத்த தொகை சரிங்களா இங்க அசல் கொடுத்துருக்காங்க அப்போ அசலும் மொத்தத்தை கழிச்ச அளவு வட்டி கிடைக்குமா வட்டி அளவு 1,000 ரூபாய் சரிங்களா அசலும் கொடுத்துறாங்க மொத்தத்தையும் கொடுத்துறாங்க ரெண்டையும் கழிச்சா வட்டி கிடைச்சிடும் அப்போ இங்க வட்டி போடணுமா அப்போ எவ்வளவு 1,000 ரூபாய் கிளியருங்களா இப்போ நம்ம இது ரெண்டே அடிக்கலாமா சரி இதுல 3 0 இருக்கும் இதுல 3 0 அடிச்சுக்கலாம் அப்புறம் இது ரெண்டு அடிக்கலாமா இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 இது ரெண்டு அடிக்கலாம்ல ஓவர் 5 2 5 10 ஏன்னா கிராஸா மட்டும் தான் அடிக்க கூடாது இது ரெண்டு அடிச்சுக்கலாம் இது ரெண்டு அடிச்சுக்கலாம் இது ரெண்டு அடிச்சுக்கலாம் இப்படி அடிச்சுக்கலாம் ஓகேனா ஓகே வேற எது அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம் 1 × x x 1 × 2 2 அப்போ எத்தனை 2% சரி வருடம் கேட்டுருக்காங்க அப்போ 2 வருஷம் 2 years ஆன்சர் B is correct கிளியரா ஓகே நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்க குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது அதன் வட்டி வீதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க சரியா ஓகே இப்போ இந்த மடங்கு क्वेश्चन வந்தாலே நான் ஒரு ட்ரிக் நான் சொல்றேன் மடங்குன்னு வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் 2 செகண்ட் 3 செகண்ட் நம்ம பண்ணிடலாம் சோ மடங்குன்னு வந்தாலே எத்தனை மடங்கு இருக்குன்னு பாருங்க எத்தனை மடங்கு 5 மடங்கு எத்தனை பர்சன்டேஜ்ல 8% மாறணும் கிளியரா ஓகே மடங்குன்னு வார்த்தை வந்தாலே எத்தனை மடங்கு அந்த அச்சரி அதுல இருந்து ஒண்ணு கழிங்க எத்தனை மடங்கு 5 மடங்கு அப்ப 5ல இருந்து 1 கழிச்சா 4 அதை 100ஆல பெருக்கிடுங்க ஷார்ட்கட் தான் சொல்லுங்க எத்தனை மடங்கு கொடுத்தாலும் சரி 10 மடங்கு கொடுத்தாலும் 1 கழிச்சுங்க 20 மடங்கு கொடுத்தாலும் 1 கழிச்சுங்க சரி கழிச்சிட்டு அதை 100ஆல பெருக்கி டிவைடட் பை பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜால வகுத்துருங்க 8 வருடம் கொடுத்தா வருடத்தால வகுத்துருங்க அவ்வளவுதான் எது கொடுக்குறாங்களோ அதால வகுத்துருங்க பாருங்க 1 4 2 8 1 2 50 2 100 சோ இப்போ என்ன கிடைக்குது ஆன்சர் 50 அப்படி கிடைக்கும் கிளியரா சோ ஓகே நெக்ஸ்ட் அதே விரிவானம் தான் சரி இது வேற கொஞ்சம் பாருங்க ரூபாய் 4,000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 5,000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் என்ன சரி போன சம் பார்த்தோம் ஒரு சம் பார்த்தோம் போன சம் முந்தின சம் வருடம் என்ன கேட்டாங்க இதுல வட்டி விகிதம் என்னன்னு கேக்குறாங்க அப்போ 100% நம்ம என்ன பண்ணிக்கலாம் அசல் நம்ம போட்டுக்கலாமா அசல் வந்து எவ்வளவு 4,000 ரூபாய் அப்போ 100% எவ்வளவு 4,000 ரூபாய் இங்க இயரிங் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும் இயர் வந்து பார்த்தோம் 4 வருஷம் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க அதை என்ன பண்ணலாம் x வச்சுக்கலாம் அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் 4x இங்க வட்டி போடணுமா வட்டி தான் போடுறோம் ஓகேனா இப்போ அசல் ஒரு 4,000 மொத்த தொகை எவ்வளவு 5,000 ரெண்டையும் கழிச்ச அளவு வட்டி 1,000 ரூபாய் அப்போ இங்க என்ன பண்ணணும் 1,000 ரூபாய் போடணும் கிளியருங்களா ஓகே இப்போ பாருங்க இதுல 3 0 இதுல 3 0 அடிச்சலாமா அடிச்சலாம் அடுத்து வேற அடிக்க முடியுமா பாருங்க 4 100 அடிக்கலாம்ல கிராஸா மட்டும் அடிக்க கூடாது ஓகே இப்போ 4 100 அடிக்க ஒரு நாள் 4 25 நாள் 100 வேற அடிக்க முடியாது அப்பதான் நான் கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம் 4x × 1 அளவு 4x ஈக்குவல் டு 25 × 1 25 நமக்கு x தான் தேவை 25 / 4 இது அடிக்காம ஒரு நாள் 4 6 நாள் 24 மீதி அளவு 1 ஓகேனா அப்போ 6 சைடுல மீதி 1 மேல 4 கீழே அப்போ 6 1/3 1/4% சோ 6 1/4 சரியா கிளியரா நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சரிங்களா ஓகே வட்டி தான் என்ன கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஓகே 2000 க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு கேக்குறாங்க அப்போ அசல் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு அசல் வந்து பார்த்தோம்னா 100% அளவு 2,000 ரூபாய் சரிங்களா இங்க இயர் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும் சோ இயர் என்ன 2 பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க அப்போ பர்சன்டேஜ் x வச்சுக்கலாம் இது 2 வருஷம் அப்ப 2 × x 2x 2x இங்க வட்டி எவ்வளவு 2000 க்கு எவ்வளவு வட்டி 120 அப்ப என்ன ஆகும் இங்க 120
சார் போன சம்பளம் இங்கே மொத்த தொகை கொடுத்தாங்க, அதனால இதை கழிச்சு நம்ம வட்டி கண்டுபிடிச்சோம். இவங்க டைரெக்டாகவே வட்டி கொடுத்தாங்க, அதனால நம்மளை கழிக்க தேவையில்லை. சரி, நான் இப்போ அடிக்கிறான் அடிச்சுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 எடுத்துக்கலாமா, இதில் 2 0 இதில் 2 0 எடுத்துக்கலாமா, இது 2 அடிக்கலாமா, 1 2 6 2 12. இப்போ 2 6 அடிக்கலாமா, 1 2 2 3 2 6. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன நான் கிராஸை மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x 1 × 3 3. அப்போ எத்தனை சதவீதம்? 3%. ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை ரூபாய் 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்பது என்ன? ஆண்டு வட்டி சதவீதம்னா வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்கறான். அப்போ இது என்ன? ஜிஎக்ஸ். ஓகேனா? அப்போ 100% அசல், அசல் அளவு 7000. சரிங்களா? ஓகே. இங்க எவ்வளவு சாதாரண வட்டினா, அது வருடாந்திர சாதாரண வட்டினா தனி வட்டி தான். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டி எவ்வளவு? 1650. இங்க 1680. இங்க வட்டி அவங்க போட்டுருவாங்க. இங்க வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கணும். ஸோ வருடம் பார்த்தோன்னா 16 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. மாதத்தில் கொடுத்துட்டா என்ன சொல்லிட்டேன்? 12ஆல் வகுத்துன்னு சொல்லணும். அப்போ 16 ÷ 12. இப்போ அதை அடிக்கிறாங்க, அடிச்சுக்கலாம். பாருங்க, 3 12, இதுல 4 16. அப்போ வருடம் பார்த்தோன்னா 4/3. ஆண்டு வட்டி வீதம், வட்டி சதவீதம் எவ்வளோ தெரியாது, அதாவது எக்ஸ் வச்சுக்குவோம். அப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் இங்க பெருக்கணும். வருடம் 4/3, வட்டி வீதம் ஒரு எக்ஸ். அப்போ 2 மல்டிபிள் பண்ணாங்க கிடைக்கும் 4/3x. கிளியருங்களா? ஓகே. இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 அடிச்சுக்கலாம், இதில் 0 இதில் 0 அடிச்சுக்கலாம். இப்போ 7 இது அடிக்கலாமா? பாருங்க, 1 7 7 14, மீதி 2 4 7 28. வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க, முடியாது. இது பின்னத்தில் இருக்கு. நீங்க 4 24 அடிக்கலாம். ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் கிராஸை மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 2 மல்டிபிள் பண்ணா 4/3x. இப்போ 2 மல்டிபிள் பண்ணா 24. அப்போ x = 24 இன்ட்டு இதை நம்ம இது அப்படியே தலைகளாக போயிடும். அதை அவங்க சொன்னா தலைகளாக ஆகிடும். அப்போ 3 மேலே 4 கீழே. ஸோ 4 நாங்கள் 6 24 6 3 18% அப்படின்னு. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா அது 18% அப்படின்னு. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க, 7000 அசலருக்கு 16 மாதங்களுக்கு 1680 தனி வட்டியாக கிடைத்து அந்த வட்டி விகிதம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே கொஸ்டின் தான், நம்பர் மாறவே இல்லை. பாருங்க, நம்பர் மாறவே இல்லை, சேம் கொஸ்டின். அதனால ஸ்கிப் பண்ணிடுறேன். 7000 அசல் 16 மாதம், சேம் கொஸ்டின் தான். 7000 அசல் 16 மாதம். ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 1600க்கு 2 வருடங்களுக்கு 2 வருடங்கள் 4 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252 எனில் வட்டி வீதம் என்ன? ஓகேவா? இப்போ 100% எவ்வளவு? 1600 அசல். இந்த இடத்துல இயர் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இயர் பார்த்தோன்னா 2 வருடம் 4 மாதம், 2 வருடம் அன்று 4 மாதம். மாதத்தை வருடமா மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 12ஆல் வகுப்போம். கிளியரா? அப்போ 4/12. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஒரு நாள் 3 12. அப்போ இதை அப்படிக்கலாம். 4 மாதத்தை 1/3 எழுதலாமா? அதுக்கு முன்னாடி 2 வருடங்கள் இருக்கு. அப்போ 2 1/3. கிளியருங்களா? 4 மாதத்தை 1/3 எழுதுங்க. அதுக்கு முன்னாடி 2 வருடம் இருக்கு. அப்போ 2 1/3. அப்போ இது கலப்பு பின்னமா இருக்கு. பின்னத்தை மாற்றிக்கலாம். அப்போ இது 2 பெருக்கி மேலே குடிக்கலாமா? 2 3 6 6 1 7 7/3. கிளியருங்களா? ஓகே. அப்போ 100% எவ்வளவு? அசல் எவ்வளவு? 1600. 1600. இங்கே இயர் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது, வட்டி விதம் எவ்வளோ தெரியாது. அதை என்ன பண்ணிக்கலாம்? அதை எக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 7/3 இன்ட்டு எக்ஸ். எவ்வளவு? 7/3x. ஓகேங்களா? இங்கே வட்டி அளவு 252. 252. இப்போ நான் இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 4ஆவது அடிக்கலாமா? பாருங்க, 4 16, இதில் 6 24. மீதி எவ்வளவு? 1 3 12. அடுத்து இந்த 7 73 அடிக்கலாம். இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் கிளாஸை மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது 2 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 7/3 x இன்ட்டு 4 = 63. சரிதானே? 1 × 63 63. இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. 63 இன்ட்டு இந்த 4 இந்த கொஸ்டின் ஆகும் டிவைட் பை 4000. இந்த 7/3 அந்த கொஸ்டின் ஆகும் தலைகளாக மாறும். சரிதானே? இப்போ இன்ட்டு 3 மேலேயும் 7 கீழே. ஓகேவா? பாருங்க, 1 3 3 1 7 7 97 63. வேறு ஏதாவது முடியுமா? முடியாது. அப்போது 97 27 27/4. கேங்களா? ஓகே. ஆன்சர் எப்படியே கொடுக்குறான்னு பாருங்க. இல்லை, கலப்பு பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அப்போ 27/4 கலப்பு பண்ணிட்டு மாற்றிக்கலாம். 1 4 4 6 24. சார் மீதி எவ்வளோ? 1 4 கீழே 6 சைடில். ஸோ 6 1/4%. சரிதானா? ஓகே.
6 24 மீதி 3 சரியா? 6 24 மீதி 3. அப்போ 6 3/4%. கிளியரா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இதை பாருங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். வட்டி அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் என்ன அப்படி கேட்குறேன். சரியா? ஓகே, இது வந்து என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே இவங்க கொடுத்த மடங்குக்கு நம்ம 100ஆல பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அவ்வளோதான் டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். இப்படின்னா ரூட் ஆஃப் 1/9 மடங்கு. ஏன்னா வருடமும் வட்டி வீதம் சமம் அப்படின்றாங்க. கிளியரா? ஓகே, ஏன் வருடம் வட்டி வீதம் சமம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ வட்டி வீதம் எக்ஸ், வருடம் என்ன அதே தானே, எக்ஸ் சமம். அப்போ எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அதனால ஷார்ட்கட் நான் சொல்றேன், வருடமும் வட்டி வீதம் வந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுங்க. எத்தனை மடங்கு கொடுத்துரும் அதை ஸ்கொயர் ரூட் எடுங்க. எது 100ஆல பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுங்க. கிளியருங்களா? அப்போ 1க்கு ஸ்கொயர் ரூட் 1, 9 ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் ரூட் 10. இப்போ ரெண்டு மட்டும்னா 10/3. இது என்ன அடிக்கலாமா? 1 3 3 3 9 மீதி அளவு 1 மீதி மேலே போடுவோம். டிவைட் பை 3ஆல் வகுத்து 3க்கு மேலே கீழே இந்த 3 சைடில். அப்போ 3 1/3% அல்லது 3 1/3 வருடம். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடத்தில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி வீதம் என்ன? ஸோ இரட்டிப்பாவதுனா 2 மடங்கு. இதோட மீனிங் என்ன? 2 மடங்கு. ஓகேங்களா? மடங்குன்னு வார்த்தை வந்து என்ன சொன்னேன்? மடங்குல ஒரு ஒன்றை கழிச்சு 100ஆல பெருக்கிறீங்க. வருடம் கொடுத்தா வருடத்தை அளவுங்க, பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் அளவுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 மடங்குனா 2ல 1 கழிச்சு அளவு 1. அப்போ 1 × 100 டிவைட் பை 15 வருடம் கொடுத்தாங்க. அப்போ 15 அளவு கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் அளவுங்க, வருடம் கொடுத்தா வருடத்தை அளவுங்க. டேரக்ட் ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க, இதுல 35 15, இதுல 25 100. அப்போ 20/3 இது அப்படியே வச்சுக்கான இல்லை அப்படி இருந்தால் சுருக்கிருக்காங்க. 1 3 3 6 3 18 மீதி எவ்வளோ 1. இப்போ மீதி மேலே 3 கீழே 6 சைடில். அப்போ 6 1/3%. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி 1 3 3 6 3 18 மீதி 2. கிளியரா? மீதி 2. அப்போ 6 2/3%. சரிங்களா? ஆப்ஷன் டி. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதே ஆப்ஷன் இருந்து போகும். சரிங்களா? நான் இப்போ 6 1/3% நான் மட்டும் மிஸ்டேக் பண்ணி போட்டேன். ஆனால் ஆப்ஷன் அதே ஆப்ஷன் இருந்துச்சு. அப்படின்றப்ப இதை நான் ஷேர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட். அதே சேம் மாடல் தான். பாருங்க, ஒரு தொகையானது தனிவட்டி மூலம் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இரட்டிப்பாகிறதுனால 2 மடங்கு. இப்போ மடங்கு வந்தாலே 2ல 1 கழிச்சிருவோம். ஓகேண்ணா? ஏன்னா எத்தனை மடங்கு கொடுத்தாலும் அது 1 கழிச்சிருவோம். இப்போ 2ல 1 போச்சுன்னா 1 100ஆல பெருக்கிறீங்க. அப்போ 100 டிவைட் பை வருடம் கொடுத்தா வருடத்தில் வகுத்துருங்க, இல்லை பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வகுத்துருங்க. ஸோ 10 வருடம். அப்போ 10ஆல வகுத்தாலும் 0 0 கேன்சல். ஆன்சர் 10%. ஆமாம். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ சேம் கொஸ்டின். 10 வருடங்கள் இரட்டிப்பாக வேண்டுமானால் அதே தான் 10% ஆன்சர் வரும். செக் பண்ணுங்க. சேம் கொஸ்டின் நல்லா விட்டாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதமானது அப்படிங்கிறாங்க. ஸோ இரட்டிப்பாகினா அதில் 2 மடங்கு. அப்போ 2 மடங்குனா 2 - 1 1. 1 100ஆல பெருக்கினாலும் 100 டிவைடட் பை என்னது? வருடம் கொடுத்தா வருடத்தால் வகுக்கணும், சதவீதம் கொடுத்தா சதவீதத்தால் வகுக்கணும். ஓகேண்ணே? ஸோ வருடங்களுக்கு 9 வருடம் 9. இப்போ அதை அடிக்கலாம் தான் அடிச்சுக்கலாம். பாருங்க, 9 9 11 9 99 மீதியால 1 1 மேலே 9 கீழே 11 சைடு. ஸோ இப்போ 11 1/1. கிளியரா? நெக்ஸ்ட். இதை பாருங்க, ஒரு 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனி வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? சரி, எத்தனை? 2 மடங்கா மாறுது. அப்போ 2 - 1 1. அதை 100ஆல பெருக்கிறீங்க. அப்போ 100 டிவைடட் பை எது எத்தனை வருடம்? 20 வருடம். அப்போ வருடம் கொடுத்தா வருடத்தால் வகுக்கணுமா? 20. இப்போ 0 0 ஆன்சர் அடிச்சிடும். 1 2 2 10. ஸோ ஆன்சர் என்ன? 5. அவ்வளோதான். சரி, மடங்கு கொடுத்தா இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். The rate at which sum doubles in 7 years at simple interest is அப்படின்னா, அதாவது பார்த்தோன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சரி இந்த இது பார்த்தோன்னா டபுளாக மாறுது. அதாவது 2 மடங்காக மாறுது. ஒரு அசல் வந்து என்னது 2 மடங்காக மாறுது. எத்தனை வருஷத்துல? 7 வருஷத்துல. அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ நான் தான் சொன்னேன் 2 மடங்குனால 2ல இருந்து 1 கழிச்சிடும். ஓகேனா? இப்போ 100
டிவைடட் பை வருடம் கொடுத்தா வருடம் டிவைடட் பை 7. சரிதானே? ஓகே. இப்போ பாருங்க, ஓரேழு 7 ஓரேழு 7 மீதி அளவு 3, 4 7 28 மீதி அளவு 2. இப்போ மீதியை மேலே கொடுவோம் டிவைடட் பை 7 14 சைடில். ஓகேவா? இப்போ 14 2/7. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இதே அதே கொஸ்டின் தான். என்ன சொல்லிருக்காங்க? ஒரு தொகை 8 ஆண்டுகளில் தனிவட்டி மூலம் இரட்டிப்பாகிறது. இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரிங்களா? இரட்டிப்புனா 2 மடங்கு. அப்போ 2 மைனஸ் 1 100. ஓகேண்ணா? 1 100 அப்படின்னா 100 டிவைட் பை வருடம் கொடுத்தா வருடம், பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ். அப்போ 8%. இப்போ 4 அடிக்கலாம். இதில் 2 நாள் இருக்கும், இதில் 25 நாள் இருக்கும். அப்போ 25/2 12 24 மீதி அளவு 1. மீதி 1 மேலே 2 கீழே 12 சைடில். அப்போ 12 1/2%. ஸோ வருடம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் 12 1/2 8% 2 மடங்கு. ஓகேவா? ஸோ பாருங்க 8% 2 மடங்கு சேம் கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? இதுவும் அதே தான். இதில் 12%. இது கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. சரிங்களா? சரி, கிளியராக தெரியுதா? இந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். என்னன்னா 12% வட்டி வீதம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும்? சரிண்ணா? நான் தான் சொன்னேன் எத்தனை மடங்கு தான் சரி, அதுல இருந்து 1 கழிச்சுங்க. இப்போ 1 1 × 100 100. ஓகேண்ணா? 2ல் 1% அது 1, அது 100 இருக்கிறது 100 டிவைடட் பை 12. இப்போ 2 4 அடிக்கலாம். இதில் 25 நாள், இதில் 3 12. சரிதானே? அப்போ 25 டிவைடட் பை 3. இது இருந்தால் 3 அடிக்கலாம். 1 3 3 7 3 21 மீதி அளவு 1. ஓகேண்ணா? சரி சரி. 100 டிவைடட் பை 12%. கிளியரா? 12%. இப்போ 4 அடிக்கிறேன். இதில் 25 நாள் இருக்கும், இதில் 3 நாள் இருக்கும். கிளியர்தானே? இப்போ நம்ம 3 அடிச்சோம்னா பாருங்க, 1 3 3 8 3 24. அப்போ 8 மீதி எவ்வளோ இருக்கு? 1. 1 3 போடுவோம். 1 3 போட்டால் என்ன ஆகும்? அதாவது கவனிங்க, ஒரு மாதம் 1 3 போடுறது எதுக்கு ஈக்குவல்னா 4 மாதத்துக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 4 மாதத்தை 12 வகுத்து பாருங்க. 1 12 12 என்ன சொன்னா, இது 3 மாதத்துக்கு 1 மாதம். அப்போ இந்த 12 மாதமும் மாத்துறதுக்கு 4வது இருக்கலாம். இப்போ மேலே 4 இருக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 4 மாதம் அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அப்போ என்னது? 8 வருடமும் 4 மாதமும். சரிங்களா? ஆன்சர் சி கிடைக்கும். ஓகே, சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.1/4% வட்டி விகிதத்தில் 2 மடங்கு ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, அதாவது எத்தனை வருஷத்துல 6.1/4% வட்டி விகிதத்தில் 2 மடங்கு. இப்போ 2 மடங்கு என்ன சொல்லிருக்கேன்? 2ல இருந்து 1 கழிச்சாலும் 100 டிவைடட் பை பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் ஆகுதுங்க, இயர் கொடுத்தா இயரால் ஆகுதுங்க. ஸோ 6 1/4%. அப்போ என்ன பண்ணலாம்? பெருக்கி மேலே கூடிக்காம 6 24 24 25 டிவைடட் பை 4. சரி, அப்போ இதை எப்படி எடுக்கலாம்? 100 இன்ட்டு இதை நம்ம தையலாக போடலாம். ஒரு 4 மேலே போய் 25 கிலோ. 4 மேலே 25 கிலோ. 1 25 25 4 25 100. இப்போ 4 16. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஆகும்? ஏ அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இன்னைக்கு இதோட முடிஞ்சு. நாளைக்கு இதோட கண்டினியூவாக நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ ஸோ மச்.